அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம். கடகராசினியர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன? குறிப்பாக இந்த 14 நாட்கள் முடிவதற்குள் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேது, கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு. சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறாருங்க. இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் உடல் நலனிலையும் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்ன தோன்றினாலும் கூட உடனடியாக மருத்துவரை அணுக அவரது ஆலோசனையை பெறுவது மிகவும் அவசியங்க. கூடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டுங்க. திருமண முயற்சிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அவசர முடிவுகளால் தவறான வரனை நிச்சயித்து விட கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு 2 முறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பது அவசியம். ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து விரைய குரு 12இல் இருப்பதும் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதும் போன்ற பல இன்னல்களுக்கு நடுவிலே நீங்கள் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கிறாருங்க. 11இல் சூரியனும் புதனும் இணைந்து மிகச்சிறந்த யோக பலன்களை தருவதால தொல்லைகள் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பிரச்சனைகளே சில நேரங்களில் வெற்றியாக அமையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கவனத்தோடு கையாண்டால் பாதகங்களை சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. கடகராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல தாய் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல் பொருளாதார நிலை திருப்தி தருங்க. புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் பயணங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமா தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரய குரு என்பதால செலவுகள் வரும் என்றாலும் அதை முதலீடுகளாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பினை பயன்படுத்தி கை காசை பத்திரப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் சனி பார்வை இருப்பதை மறுத்துவிட வேண்டாங்க. யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே கவனமாக செய்யுங்க. வாகனங்களை கையாளும் போது மிகுந்த கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வித்யாகாரகரான விரக்தியான சிந்தனையை வெளியேற்றுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக மாறும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலே ஒழிய மற்றபடி உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளே உங்களுக்கு வெற்றியினுடைய முதல் படியாக அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும்
உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அடுத்த 14 நாட்கள் முடிவதற்குள் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. இக்காரணத்தை கொண்டு மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்து விட வேண்டாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. வெளிநாடு சென்று கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சக ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்து விட வேண்டாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் கடினமான போட்டிகள் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்களுடைய சரக்குகளின் விற்பனை விலையை நிர்ணயித்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் குறைய கொடுங்க. அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்பட இருக்கு. கையில் உள்ளதை வைத்து செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சிக்கனமாக இருத்த உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் இந்த காலகட்டங்கள்ல மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியங்க. கட்சி தொண்டர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லதுங்க. கிரகநிலைகளின்படி மீன்பலி ஏற்பட்டு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இத்தகைய தருணங்களை நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிடுங்க. பிற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழக வேண்டாங்க. சகவாச தோஷம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதும் ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க. வயல் பணிகள உழைப்பு கடினமாக இருக்குங்க. அதிக வெயிலினால் உடலில் சோர்வு ஏற்பட இருக்கு. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு கவலை அளிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்களுடன் தங்களுடைய சொந்த பிரச்சனைகள் பற்றி விவாதிக்காமல் இருப்பது நல்லது. பிறரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அதனால் கவனம் அவசியங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினால் தோஷம் ஏற்பட்டிருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. திருநாகேஸ்வரம் திருநள்ளாறு திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.